இந்த ஹிஜ்ரத்துடைய முதல் பயணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைந்தது. அவர்களோடு இன்னும் சில நபி தோழர்களும் சென்றார்கள். சத்தியம் இன்றைக்கு வெற்றி பெற்றே தீரும் என்று சொல்லி நபியே நீங்கள் உறக்க சத்தமிட்டு இந்த வசனத்தை சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை முழங்கினார்கள் என்ற செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது. அதனால ஹிஜ்ரத்தை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்று நாடு துரத்தல், இன்னொன்று அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவற்றை விளக்குதல் என்ற அந்த பொருளும் இருக்கிறது. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. யார் தங்களுடைய வீடுகளை விட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்களோ, நாடு துறக்கிறார்களோ, சும்மா யுதிரிக்குல் மௌத்து, அல்லாஹ் எதை வெறுத்தன அல்லாஹ் இதை தடைன்னு சொன்ன பிறகு அதுல போய் மூக்கு நுழைச்சிக்கிட்டு சண்டை முடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. தடையா விட்டுட்டு போயிட்டே. அதனால என்ன பிரச்சனை? அப்ப அல்லாஹ்வுடைய உதவிங்கிறது எப்ப வேணாலும் வரும், சமயத்துல வராம போயிடும். பயப்படக்கூடாது. அதனால அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அதற்கான சில கஷ்டங்களை மேற்கொள்ளதை செய்யணும். உலகத்துல ரமதானுக்கு பின்னாடி சிறப்புக்குரிய ஒரு நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாசம். இந்த சூட்டில தாங்க போய் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, இந்த குளிர்ல தாங்க இருந்து கஷ்டப்பட்டாங்க, இதுல தாங்க இருந்து போர் செஞ்சாங்க. இன்னைக்கு இஸ்லாத்தை சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 9-10 நோன்பு வைக்கிறது கஷ்டம்னு சொன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வக்கஃபாத்து ம பிதாயத்து அல் ஆம் அல் ஹிஜ்ரியா. ஹிஜ்ரி புதிய ஆண்டினுடைய சிந்தனைகள் என்ற வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு. காரணம் என்ன என்று சொன்னால், உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது இதற்கு முன்னால் நடந்த சில சம்பவங்களை, வரலாறுகளை, நிகழ்வுகளை எல்லாம் நினைவு கூறுகின்ற பொழுது அதில் மிகப்பெரிய பாடங்களும் படிப்பனைகளும் இருக்கிறது என்ற சிந்தனையை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இன்ன ஃபீ ذالிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸம்அ வ ஹுவ ஷஹீத். யாருக்கு சிந்தனை திறன் இருக்கிறதோ, சிந்திக்கிறார்களோ, அதே போல செவிமடுத்து கேட்கிறார்களோ, அவர்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக வேண்டி இது போன்ற செய்திகளை எல்லாம் நாம் சொல்லித் தருகிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்து காஃப்ல 37வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த அடிப்படையில் 2 பெரிய நிகழ்வுகளை அல்லாஹ் இந்த ஹிஜ்ருடைய துவக்கமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் நடத்தி காட்டியிருக்கிறான். 2மே பெரிய சோதனைகளாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, அதே போல இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது. அப்ப இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மக்காவில்
இருக்கின்ற அந்த காலகட்டங்களில் 40வது வயதில் இறை தூதர் என்று அறிமுகம் செய்யப்பட்டு மக்களிடத்தில் நான் இறை தூதர் என்ற அந்த அறிவிப்பை செய்த உடனேயே அவர்கள் யாருமே என்ன செய்யல, பெரும்பாலான மக்கள் ஏற்கல. இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு புறக்கணிக்க முடியுமோ வார்த்தைகளாலும் செயல்களாலும் எப்படியெல்லாம் அவர்களுக்கு நோவினை கொடுக்க முடியுமோ அவ்வளவு நோவினை கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை கொலை செய்யவும் திட்டமிட்டார்கள். அது அல்லாஹ் சூரத் அன்ஃபால்ல 30வது வசனமாக சொல்லும்போது, இது யம்குர் பிக்கல் லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யுகத்திலுக அவ் யுஹ்ரிஜூக வ யம்குருன வ யம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நபியே, அந்த காஃபிர்கள் இருக்கிறார்களே, இறைமறுப்பாளர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். என்ன சூழ்ச்சி செய்தார்கள்? உங்களை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள், அல்லது உங்களை கொல்ல வேண்டும், அல்லது உங்களை நாடு கடத்த வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு சூழ்ச்சி செய்தார்கள். அல்லாவும் சூழ்ச்சி செய்தான். ஆனால் அல்லாவுடைய சூழ்ச்சி சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதற்கு பின்னாடி தான் அல்லாஹ் முடிவெடுத்தான், நீங்க இந்த பிறந்த மண்ணில கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இஸ்லாத்தை சொல்லிட்டீங்க, உங்களை கொல்வதற்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது, எனவே நீங்கள் இந்த ஊரை விட்டு நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் புறப்படுங்கள் என்று சொன்ன அந்த செய்தி தான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய முதல் பயணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைந்தது. அவர்களோடு இன்னும் சில நபித்தோழர்களும் சென்றார்கள். அப்படி போகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மனசுல கொஞ்சம் கஷ்டம். சரி, நம்ம இவ்வளவு பெரிய ரசித்து ருசித்து வாழ்ந்த இந்த பூமியை விட்டு செல்றமே, திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஏக்கம் கூட இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை போக்கும் விதமாக அல்லாஹ் சூரத் கஸஸ்ல 85வது வசனத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதலாக சொன்னான். இன்னல்லதி ஃபரல அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். நிச்சயமாக இந்த குர்ஆனை உங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், உங்களை மீண்டும் இந்த இடத்திற்கே திரும்ப கொண்டு வருவான் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். அது அவர்களுக்கு இன்னும் ஆறுதலாக இருந்தது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இறப்பதற்கு முன்பாகவே தங்களுடைய ஊரை அழகான முறையில், எந்த விதமான போரின்றி அழகான முறையில் அதை மீட்டெடுத்த அந்த வரலாற்றை நாம் வரலாறாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க. இந்த பயணம் எதுக்குன்னு சொன்னா, ஓரிரை கொள்கை தௌஹீதுக்கும் ஷிர்க்குக்கும் உண்டான பலப்பரீட்சை. தங்களுடைய ஓரிரை கொள்கையை, தங்களுடைய ஏகத்துவத்தை, இஸ்லாமிய கொள்கையை, ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே பயணப்பட்டால்தான் பாதுகாப்பு இருக்கிறது, எனவே நீங்கள் பயணப்படுங்கள் என்று சொன்ன உடனேயே அவர்கள் அங்கே பயணமானார்கள். அந்த பயணத்தினுடைய விளைவாகத்தான் அல்லாஹ் அங்கே சென்று மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். 13 ஆண்டு கால வரலாற்றில் வாழ்க்கையில வழங்காத பெரிய பெரிய சிறப்புகளை எல்லாம், பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழங்கினான். அதைத்தான் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஜால் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, சத்தியம் இன்றைக்கு வெற்றி பெற்றே தீரும் என்று சொல்லி நபியே நீங்கள் உறக்க சத்தமிட்டு இந்த வசனத்தை சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை முழங்கினார்கள் என்ற செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப ஹிஜ்ரத் என்பது நாடு துறந்தார்கள். இதற்காக வேண்டி, இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தான் பிறந்த அந்த மண்ணை விட்டுட்டு இன்னொரு மண்ணுக்கு போறாங்க. அங்கு போகின்ற பொழுது எது போன்ற நிலைமை இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இங்கு எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பார்கள், சொகுசாக வாழ்ந்திருப்பார்கள், உறவுகளோடு வாழ்ந்திருப்பார்கள், ஊராரோடு வாழ்ந்திருப்பார்கள், எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையே விட்டுட்டு அங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹிஜ்ரத் இருக்கிறது, இது நாடு துறக்கக்கூடிய ஹிஜ்ரத். அதே போல இன்னொரு ஹிஜ்ரத்தையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. இஸ்லாம் சொன்ன கெட்ட செயல்களை வெறுக்க வேண்டும், அதுவும் ஹிஜ்ரத். வெறுத்தல் என்ற அந்த வார்த்தையையும் இஸ்லாம் பயன்படுத்துகிறது.
அதனால தான் ஹிஜ்ரத்தை வந்து ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்று நாடு துரத்தல், இன்னொன்று அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவற்றை விளக்குதல் என்ற அந்த பொருளும் இருக்கிறது. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. அப்ப அவர்களை இந்த நாடு துறக்கக்கூடிய அந்த வேலையை செய்ய வச்சுச்சு பாருங்க. எப்படி செய்ய வச்சுச்சு, ஏன் செய்ய வச்சுச்சு? இந்த கொள்கை ஓரிரை கொள்கையை ஏற்றாங்க இல்லையா, அதனால நம்ம கொடுக்கும் பொழுது ஐயுஹல் முஹிதூன் சொல்லி கொடுக்குறாங்க. ஏகத்துவவாதிகளே, தௌஹீத்வாதிகளே, நீங்கள் தௌஹீத் என்ற கொள்கையை ஏற்றிருக்கிறீர்கள். ஆனால் அவர் அந்த தௌஹீத் என்ற கொள்கையை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்பதற்காக வேண்டி ஏராளமான கஷ்டங்களை நஷ்டங்களை அவர்கள் அடைந்தார்கள். அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு பல போர் மட்டுமல்ல, பல உயிர்களை தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த தியாகம் இருந்தது. இந்த ஏகத்துவ கலிமாவை, ஓரிரை கலிமாவை ஏற்பதற்காக வேண்டி, அதன் அடிப்படையில் வாழ்வதற்காக வேண்டி. இப்ப அதை பாதுகாக்க முடியலங்கிறதுக்காக வேண்டியதை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் போய் சொல்றான். அதை சந்தோஷமாக ஏற்று போனாங்க. அவர்களை குறித்து அல்லாஹ் பதிவு செய்கிறான். சூரத்து தாரியாத்துல அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது, வமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி சும்ம யுத்ரிகுஹுல் மௌத்து ஃபகத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ் வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. சூரத்து நிசா, தாரியாத்துல சூரத்து நிசால 100வது வசனமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். யார் தங்களுடைய வீடுகளை விட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்களோ, நாடு துறக்கிறார்களோ, சும்மா யுத்ரிகுஹுல் மௌத்து, அவர்கள் அந்த நாடு துறந்து அங்கே சென்ற பிறகு அவர்களுக்கு மரணம் அடைந்து விடுகிறார்களோ, ஃபக்கத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு கூலி இருக்கிறது என்ற சிறப்பை அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வச்சான். அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒன்றுமே வேண்டாம், ஈமானை காப்பாற்றினா போதும், இஸ்லாத்தை காப்பாற்றினா போதும், அந்த கலிமாவுடைய வாழ்க்கையில வாழ்ந்தால் போதும் என்று அவர்கள் சென்றார்கள். இது முதல் நிகழ்வாக, முதலாவது செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். அதே போல ஹிஜ்ரத்துடைய இன்னொரு வகையை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல் முஹாஜிர், முஹாஜிர் முஹாஜிர் அன்சார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பான், குர்ஆன்ல படிக்கும் போதெல்லாம் தெரியும். குர்ஆன்ல ரெண்டையுமே சொல்றான். அன்சார் அப்படிங்கிற வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்துறான், முஹாஜிர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப அந்த முஹாஜிர் என்று சொன்னால் யார் என்ற ஒரு இலக்கணத்தை கொடுக்குறாங்க, டெஃபினேஷன் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறாங்க. மன் ஹஜர, யார் வெறுக்கிறாரோ, மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் எதை வெறுத்தான, அல்லாஹ் இதை தடைன்னு சொன்ன பிறகு அதுல போய் மூக்கு நுழைச்சிக்கிட்டு சண்டை முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தடையா விட்டுட்டு போயிட்டே, அதனால என்ன பிரச்சனை, அதை எப்படி ஆகுமாக்கலாங்கிற சிந்தனை வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு தடைன்னு தெரியுது, சந்தேகம் வருது, விட்டுட்டு போவேன். அதான வந்து உன்னுடைய ஈமானுக்கு இலக்கணம், அதான உன்னுடைய இறையச்சத்திற்கான விலை, அதான. அதை விட்டுவிட்டு அதை நோண்டி நொங்கெடுக்கிற மாதிரி எடுத்து அதை எப்படியாவது சரி செய்து அதை நான் ஏற்றிருக்கிறேன், அது மூலமாக எனக்கு உலக லாபம் இருக்கிறது, எனவே அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இன்றைக்கு பலர்களும் போறாங்க பாருங்க. அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி இல்லப்பா, நீ முஹாஜிர்னு சொன்னா நீயும் முஹாஜிர் தான், நீயும் ஒரு பக்கம் வந்து ஹிஜ்ரத் செஞ்சவர் தான், நீயும் அவர்கள் நாடு துறந்தாங்க, நீ வந்து வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறாய். எதை அல்லாஹ் உனக்கு எதை தடுத்தானா அதை வெறுத்தரணும், முடிஞ்சு போச்சு. அதுல போகவே செய்யக்கூடாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா, நான் எதை தடுத்தேன்னா அதை முழுமையா விடணுங்கிறாங்க. அதுல போய் தொட்டுக்கிட்டுலாம் பார்க்க கூடாது, ஊர்கா மாதிரி தொட்டு வச்சுக்கிறேன் சொல்லக்கூடாது. அது முடிஞ்சது, நான் எதை ஏவினோ முடிஞ்ச வரைக்கும் கட்படுங்கிறாங்க. ஏன்னா அதுல சில சலுகை, சில நேரம் சுண்ணத்து தொழுவ முடியாம போயிருது, இது மாதிரி சில சுண்ணத்துகளை விடுறோம், இது நம்மளால இயலாம, அதனால அல்லாஹ்வுடைய தூதர் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் தீமையை பொறுத்தவரை, தடையை பொறுத்தவரை, ஹராமை பொறுத்தவரை முழுமையாக விட வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதற்கான இலக்கணமாகத்தான் முஹாஜிர் என்பவர் யார் என்று சொன்னால், அல்லாஹ் மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை அவர் தடுத்து வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனை. எனவே இந்த சிந்தனையை நாம் மனதில் ஏற்றி ஹராம வந்து என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும், ஹலால வந்து பேணணும். இடையில இருக்குது பாருங்க, மத்தியஸ்தமாக சந்தேகமா இருக்கு பாருங்க, அதை விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அதுல போய் உள்ள போகாதீங்க. யாராவது அதை பத்தி பேசுவாங்களா, யாராவது அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி போகாதீங்க. ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து ஹராமா ஹலாலான்னு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உள்ள போகல,
அல்லாஹ் நாடினால் அடுத்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று செய்தி. அதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது அமர்வுல பார்ப்போம். குத்பா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் முறையில் சொன்னது போல இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரி ஆண்டுடைய துவக்கமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை வரலாறு, ஹிஜ்ரத்துடைய அந்த பயணத்தை பற்றி பார்த்தோம். அதே போல அடுத்த நிகழ்வாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டுமே பாருங்க, அங்க தௌஹீதுக்கு ஷிர்க்குக்கு தான், அங்க இஸ்லாத்துக்கும் இஸ்லாம் அல்லாததுக்கு அங்க போட்டி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அப்படி நடந்துச்சா. இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வை ஏற்காத அந்த மக்களுக்கு மத்தியில தான் அங்க என்ன செய்யுது பிரச்சனை. அப்ப அவ்வளவு பெரிய பிரச்சனை, தன்னை ரப்புன்னு சொல்லக்கூடிய பெரிய ஷிர்க்க வச்சுக்கிட்டு இருந்தான் ஃபிரௌனுங்கிறவன். அந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்தவர்களை இந்த மாதத்தில் குறிப்பாக 10ஆம் நாளில் அவர்களை பாதுகாத்தான் என்ற வரலாற்று செய்தி ஹதீஸ்களிலே ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவிங்கிறது எப்ப வேணாலும் வரும், சமயத்துல வராம போயிடும். பயப்படக்கூடாது. நாம கொள்கையில சரியா இருக்கிறோம், உறுதியா இருக்கிறோம்னு சொன்னா அதுதான் நம்மளை சொர்க்கம் கொண்டு போகும். அதுல தெளிவாக இருக்கணும். அதுதான் இந்த பாடம். 2 நபிமார்களுடைய வரலாற்றுல பாடம். ரெண்டுமே கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், கொள்கையில் சரியாக இருந்தார்கள். அந்த கொள்கைக்காக வேண்டி அல்லாஹ் கஷ்டத்திற்கு பின்னாடி தான் வெற்றியை கொடுத்தான். இவர்களுக்கு உடனே வெற்றியை கொடுத்துறான இல்லையே. அவன் சொன்னான், நான் சொல்லாம நீங்க இஸ்லாத்துல வந்துட்டீங்களா? அந்த சூரியக்காரர்களை பார்த்து சொன்னான், மார்காலும் மார்கை வாங்க போறேன், உங்களை கொல்ல போறேன் அப்படின்னா. கொண்டா கொல்றான்டாங்க, கொண்டா கொல்லு, இன்னமா தக்கலையே ஹதில், நீ கொல்றது இங்கதான்டா, மறுமையில ஒண்ணுமே இல்லையே, போடா அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி கொல்றதுக்கு திட்டம் போட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் சொன்னா. போகும்போது எந்த திட்டமிடுதல் பிளான் கிடையாது. போறாங்க, போனா தண்ணி குறுக்கடிக்குது. திரும்பி பார்த்தா எதிர் நிக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கிறானா இல்லையா? கஷ்டமாயிடுச்சு, சிரமமாயிடுச்சு, பயந்து உயிருக்கு போராடி உயிரை பாதுகாத்துக்கிறது, ஈமான பாதுகாத்துக்கிறதுங்கிற அந்த தப்பிதலுக்காக வரும் பொழுது தண்ணீர் குறுக்கடிக்கிறது, அல்லாஹ் கை தடி இருக்கிறது, அதுல அட்டிங்கன்னா ஓய்வு ஒரு அட்டி அப்படியே பாதை கொடுக்குது. இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஆற்றல். அதனால அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அதற்கான சில கஷ்டங்களை மேற்கொள்ளதான் செய்யணும் உலகத்துல. அதை நான் மேற்கொள்ள மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த பாடத்தை தான் 2 நபிமார்களுடைய வாழ்க்கையில நமக்கு தருகிறான். அது போக இன்னும் சில சிறப்புகளையும் இந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய 10ஆம் நாளில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பின்னாடி சிறப்புக்குரிய ஒரு நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாசம். இதுதான் என்னவோ தெரியல, அல்லாஹ் பண்டிகைன்றான். பாய்ச்சி அந்த எடுக்கிறத பார்த்துக்கிட்டு அல்லாஹ் பண்டிகைன்றான். அல்லாஹ்வுடைய மாசம் தான் பாய்க்கு 11 மாசம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மாசம் இல்லை. இதை கொஞ்சம் உயர்வாக சொல்லப்படுது. அவ்வளவுதான். எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுக்கு உள்ளது, எல்லா நாளும் அல்லாஹ்வுக்கு உள்ளது, எல்லா நேரமும் அல்லாஹ்வுக்கு உள்ளது, எல்லாத்தையும் அல்லாஹ் தான் இயக்குகிறான். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு ரமலானுக்கு பின்னாடி நீங்க பிடிக்கக்கூடிய எல்லா நோன்பை விட சிறப்பாக இருக்கிறது. அரஃபா நோன்பை விடமா அப்படின்னா ஆமா அப்படிங்கிறத அந்த ஹதீஸ்ல இருந்து வழங்குறோம். அதே போல அடுத்து அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சுயில கேட்கப்பட்டுச்சு, அன் ஸியாமி யௌம ஆஷுரா, ஆஷுராவுடைய நோன்பை பத்தி கேட்கப்பட்டுச்சு. ஃபகால அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர அஸ்ரத்தல்லதி கப்லஹு, முந்தைய வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பின்னால தெரிய வருது, நீங்க ஆஷுராவுடைய நாள் 10ஆம் நாள் முஹர்ரத்துல நோம்பு பிடிக்கிறீங்களே, யூத பயல்களும் நோம்பு பிடிக்கிறாங்களே. சொன்ன உடனே ஆஹா அவனும் பிடிக்கிறானா, அப்ப அவனோட சேர்ந்து ஒத்து போவான். சில வெட்டுலாம் மண்டையை பார்த்தீங்கன்னா யூதெல்லாம் தோத்துருவான், அவ்வளவு பெரிய வெட்டு. சில ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா யூத தோத்துருவான், அவ்வளவு பெரிய வெட்டு. அதை வெட்டணும், அதை செய்யறது எதுலையுமே ஒத்து போக கூடாது சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லயின் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாசிஆ,
வரக்கூடிய ஆண்டு உயிரோடு இருந்தால் 9ஆம் நாளும் நோன்பு பிடித்து அவர்களுக்கு மாறு செய்வேன் என்று மாறு செய்து காட்டினார்கள். அந்த நிகழ்வுகளும் இந்த வரக்கூடிய முதல் வியாழன் இருக்கிறது. எனவே நோன்பு வைக்கக்கூடிய அந்த நியத்தை வைங்க, முயற்சி பண்ணுங்க. பேசும் பொழுது விழுதுரிய சூடா இருக்கு, சூட்டுல தாங்க போய் கஷ்டப்பட்டாங்க, இந்த சூட்டுல தாங்க போய் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, இந்த குளிர்ல தாங்க இருந்து கஷ்டப்பட்டாங்க, இதுல தாங்க இருந்து போர் செஞ்சாங்க, இன்னைக்கு இஸ்லாத்தை சுவாசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு 9-10 நோன்பு வைக்கிறது கஷ்டம்னு சொன்னா என்ன சொல்வது என்று தெரியல. அல்லாஹ் அது போன்ற மக்களை பாதுகாத்து 9-10 நோன்பு இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا ربي شكرا هديت